உன் மனம் வலிகளை அனுபவித்த நேரங்கள் இக்கணத்தோடு முடிந்து விட்டது. நீ தொட்ட இந்த அதிர்ஷ்ட எண் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வலிகள், வேதனைகள் அனைத்தையும் களைந்து பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த தேவதை என்னை இன்றைய தினத்தில் தொடும் பாக்கியத்தை நீ பெற்றிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. எத்தனை சூழ்நிலைகள் உன்னை ஆட்டி படைக்க வந்தாலும் அத்தனை சூழ்நிலைகளையும் வென்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடப் போகின்றாய். வாழ்க்கையின் மேலிருந்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே. இத்தனை கொடுமைகளை நான் அனுபவிக்கின்றேனே, இதற்கு என்னதான் வழி என்று அனுதினமும் என்னை கேட்கும் கேள்வி எனக்கு காதில் விழாமல் இல்லை. அத்தனைக்கும் பதிலுமாக தான் இன்று இந்த எண்ணெய் உனக்கு நான் தொட செய்திருக்கின்றேன். இந்த எண்ணெய் நீ தொட்டதின் பாக்கியம் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கப் போகின்றது என்று நான் சொல்கின்றேன். நிகழ்காலத்தில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் ஒரு நல்ல முடிவை பெறும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு வழிகாட்டியாக தான் இருந்தது என்று நீ உணர்ந்து கொள்வாய். மனதின் வலி, பாரம் அத்தனையும் விலகி ஓடிவிடும். மனம் ஒருவித நிம்மதியையும் அமைதியையும் காணும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, திருமணத்தில் நல்ல மகிழ்ச்சி, குழந்தை பேறு, நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் விரைந்து வந்து சேரும். கண்ணீரோடு முன்பெல்லாம் அமர்ந்திருந்தாய், இப்பொழுது கண்ணீரை துடைத்து எழ ஆரம்பித்து விட்டாய். உனக்கான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றாய். ஒன்றை மட்டும் நினைவில் வை, எப்பொழுதும் நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியது இல்லை. என்னை சார்ந்து நீ இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை நலனை பெறும். மனிதர்களை சார்ந்து இருப்பதால் ஏமாற்றத்தை தான் இதுநாள் வரை அடைந்திருக்கின்றாய். உன் மனம் நிறைய தளர்ந்திருக்கின்றது. பலருடைய போலி வேஷங்களை கண்டு, ஏமாற்றங்களை கண்டு தளர்ந்து போயிருந்தது. அப்படி தளர்வடைந்த உன்னுடைய மனதையும் வாழ்க்கையும் இப்பொழுது புத்துணர்ச்சி கொடுத்து, புது தெம்பை கொடுத்து, உயிரோட்டத்தை கொடுத்து வாழ வைக்கத்தான் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்ட எண்ணெய் உன்னை தேடி நான் வரவழைத்தேன். எந்த செயல் நீ செய்தாலும் அதில் நம்பிக்கை, பொறுமை என்கின்ற 2 விஷயங்களை மட்டும் வைத்து செய்தால் போதும், அது வெற்றியை பெற்றுவிடும். ஓயாமல் நீ என் பெயரை சொல்லி கொண்டிருந்ததன் காரணமாக ஓயாமல் நானும் உன் வாழ்க்கையில் நன்மைகளை இனி கொடுத்து கொண்டே இருப்பேன். கைவிட்டு விடுவேனோ இந்த பாபா என்று கலங்கி நின்றாயே, கைவிட மாட்டேன் குழந்தையே என்று இக்கணம் நான் வாக்கு கொடுக்கின்றேன். எந்த ஒரு சந்தேகமோ உன் மனதில் எப்பொழுதும் எழ வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகமின்றி இந்த சாய்பாபா உன் வாழ்விற்கான பேரதிர்ஷ்டத்தை இன்று கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். வறுமைகள் நீங்கியது, கஷ்டகாலம் முடிந்தது, சோதனைகள் எல்லாம் தீர்ந்தது. படிப்படியான முன்னேற்றத்தை இனி உன் வாழ்க்கை காணும். நீ எண்ணியது எல்லாம் ஈடேறவும், விரும்பியது எல்லாம் கிடைக்கவும் என்னுடைய ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக இன்றைய தினத்தில் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்விக்கின்றேன். நீ வாழ்க்கையில் இனிமேல் மிக பெரிய அளவில் உயர்ந்து விடுவாய். உன்னை விட்டு விலகியவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி வருவார்கள். உன் பேச்சை மதிக்காதவர்கள் எல்லாம் நீ பேசும் வார்த்தைக்காக ஏங்குவார்கள். எல்லாம் இனி நடக்கும், நல்லது நடக்கும்.